Taste the Daily. திருச்சி அரியமங்கலம் குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பையால் கிடங்கை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். அரியமங்கலத்தில் 45 ஏக்கர் பரப்பில் உள்ள குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்வதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அரியமங்கலம் குப்பை கிடங்கை அகற்றக் கோரி விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் எந்த பலனும் இல்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் 4 ஆண்டு கால அலங்கோல ஆட்சிக்கு அரியமங்கலம் குப்பை கிடங்கே சாட்சி என வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சுங்குவார் சத்திரம், தண்டலம், செட்டிப்பேடு, மேவலூர் குப்பம், படப்பை, மணிமங்கலம், மாடம்பாக்கம், சோமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று தூத்துக்குடி மாநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளுமை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரப்பாக்கம் கிராமத்திற்கு செல்லும் குடிநீர் பைப் உடைந்து தண்ணீர் வீணாகி செல்வதால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுமோ என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செய்யார் ஆற்றிலிருந்து ஆரப்பாக்கம் கிராமத்திற்கு மாகரல் வழியாக பைப் மூலம் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் பைப் உடைந்து தண்ணீர் வீணாக ஆற்றிலும் கழிவுநீர் கால்வாயிலும் கலப்பதால் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுமோ என்ற அச்சம் அப்பகுதி மக்களிடையே நிலவுகிறது. எனவே விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பெரணமல்லூர் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் திமுக பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பெரணமல்லூர் பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வார்டு உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த மேல் சாமல்பட்டி பகுதியில் கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சாமல்பட்டி ரயில் நிலையம் செல்லும் சிறிய தரைப்பாலத்தில் கழிவுநீர் தேங்கியதால் நோய் தொற்று ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்காத வண்ணம் முறையாக வடிகால் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோரப் பகுதிகளில் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததில் பல பகுதிகளில் ரப்பர் மரங்கள் முறிந்தன. இதனால் ரப்பர் பால்வடிக்கும் தொழிலாளர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ரப்பர் விவசாயத்தை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு விடியா ஸ்டாலின் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.